மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்னு பல மைல் தூரம் கடந்து வந்திருக்கேங்க. நான் இங்க பல மைல் தூரம்னு சென்னையை விட்டு தாண்டி போயிட்டேன்னு நினைச்சிடாதீங்க. சென்னைக்குள்ளரையே தான். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் பேர் சொன்னோன்னே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ரொம்ப நாளா இவங்க ஆரோக்கியமான உணவு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரேம்ஸ் கிராம போஜனம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3rd மெயின் ரோட், கஸ்தூரிபாய் நகர், அடையார்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து இண்டஸ்லேண்ட் பேங்க் ஆப்போசிட்லயே இருக்கும். இந்த இடத்துல எந்த மாதிரியான உணவுகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாக்கள் இளவரசர்கள் தான் தாலி மாதிரி சாப்பிடுவாங்க. அப்போ என்ன பேர் சொன்னாங்களா எனக்கு கேட்டுறாதீங்க. தாலின்னு தானே நம்ம சொல்லுவோம். அதுதான் அந்த உணவு தான் நம்ம சாப்பிட போறோம். சென்னை நாட்டு இளவரசியா நான் உள்ள போறேன். கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கோமோ, பரவாயில்ல போலாம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மக்களே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் மாதிரி ஹைப்னு ஒரு விஷயம் வந்து யூடியூப்ல நியூவா அப்டேட் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ரோ ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயம். இது காசு கிடையாது, ஃப்ரீ தான். எனக்கு கொஞ்சம் ஹைப்பு கொடுத்து என்னையும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் ஹைப்பு கொடுத்து என்னையும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. முடிச்சிடலாமா? நம்ம வந்து மகாபோஜனம் வாங்கியிருக்கோம். மகாபோஜனம்ல பாத்தீங்கன்னா சூப்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்டருக்கு வந்து பன்னீர், கீரை வடை, கோலா உருண்டை, அதுக்கப்புறம் ஸ்வீட் வந்து பொரி உருண்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஏதோ சொன்னாங்களே. சரி, மெயின் மேட்டருக்கு நம்ம வரும். இதுல வந்து மில்லட் வெரைட்டி ரைஸும் கொடுக்குறாங்க. ஒயிட் ரைஸ்ல வந்து தூய மல்லி ரைஸ், ரெட் ரைஸ், இது வந்து சாம்பார், சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாவே இந்த மகாபோஜனம்ல எல்லாமே வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை பத்தி சொல்லிடுறேன். இங்க வந்து பெருமாள் கோயில் தீர்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி இது வரைக்கும் குடிக்கல, இப்பதான் குடிக்க போறேன். இதேதான் இருக்கு. துளசி வாசம் பயங்கரமா வீசுது, நல்லா இருக்கு. நெய் பொரி வடம்னு சொன்னாங்க. நான் வந்து பொரி உருண்டை நினைச்சேங்க ஃபர்ஸ்ட். வடமும் அப்படின்னு சொன்னபோதுதான் வத்தல் வடம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கு. இது வந்து நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. உங்களோட வாழைத்தண்டு சூப்பும் ஒரு நாள் ஒரு சூப் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மகாபோஜனம் வந்து நல்ல ஒரு பசியோட தான் வந்து உங்களால சாப்பிட முடியும். சூப்ல வந்து மெயினா நான் ஒரு விஷயம் பார்த்ததுன்னா, எல்லா சூப்லயுமே நம்ம பாக்குறது திக்கா இருக்கும். அதுக்கு வந்து கார்ன்ஃபிளவர் வந்து பேஸா போடுவாங்க. இந்த சூப் வந்து தண்ணியா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து அவங்களோட ஹெல்த்தியான ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருச்சு. இந்த வாழைத்தண்டை வந்து நல்லா அரைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுத்தமா அந்த நம்ம மற்ற இடங்கள்ல எல்லாம் குடிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி இல்லாம நல்லா அந்த பெப்பரோட காரம். சூப்ல வந்து மெயினா இஞ்சி தேவையில்லை, இஞ்சியோட வாசம் எடுத்த உடனே நல்லா இருக்கு. இங்க வந்து ஸ்டார்டருக்கு அப்பல்லோ பன்னீர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஆக்சுவலா ஃபிஷ்ல செய்யறதா, அவங்க வந்து பன்னீர்ல வந்து இன்ஃபியூஸ் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. மேலேயே தெரியுது. பூண்டெல்லாம் போட்டு பச்சை மிளகா, தேங்காய் இதெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம பன்னீர் எப்பவுமே வந்து காரமா சாப்பிடுவோம். ஆனா வந்து காரம் இருக்கு, பட் அந்த அளவுக்கு இல்லை. மேல வந்து ஒரு லைட்டா லேயர் மாதிரி கோட் பண்ணிருக்காங்க. அதான் நான் சொன்ன மாதிரி பூண்டோட ஃபிளேவரும், அவங்க பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டிருக்காங்க. கூடவே வந்து ஓமம் போட்டிருக்காங்க. ஓமமும் மேல இருக்கு. அதை சாப்பிடும்போது ஹெவியா தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். இந்த அப்பலோ பன்னீர்ன்றது ஆந்திர பிரதேஷோட டிஷ்ஷும். அப்பலோ ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ்ல பண்றதை இவங்க வந்து வெஜிடேரியனா பண்ணிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பியூர் வெஜ் தான். ஆக்சுவலா வந்து கீரை வடை எடுத்துட்டு வந்து வச்சாங்க. 2 கீரை சேர்த்த மாதிரி ஒரு வடையா, சோம்பு கீரை, அப்புறம் வந்து முளைக்கீரை. சப்பாத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பீட்ரூட் சப்பாத்தி. இது வந்து பன்னீர், பச்சை பட்டாணி குருமா. பன்னீரை வந்து பொரிச்சு போட்டிருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க பன்னீர். எல்லாமே போட்டிருக்காங்க. மஷ்ரூம், பச்சை பட்டாணி, பன்னீர் எல்லாமே இருக்கு இந்த வெஜிடபிள் குருமால. குருமா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தியும் சாஃப்டா இருக்கு. எப்பவுமே மில்லட்ல சாப்பிட்டா வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து சட்டிலா இருக்கும், டேஸ்ட் இருக்காது அப்படின்னு நினைப்போம்ல. ஆனா இங்க டேஸ்டா இருக்கும். இது வந்து எல்லா வெஜ்ஜீஸும் சேர்ந்து நான் என்னடா நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சேன். இந்த சப்பாத்திக்கு வந்து இந்த கிரேவி கரெக்டா இருக்கும். அவங்க குருமான்னு சொன்னாங்க. இது குருமா கிடையாது, வெஜ்ஜீஸோட கிரேவி. இதே மாதிரி ஒரு மாதிரி சட்டலா இருக்கு. மசாலாவோட டேஸ்ட்டுமே இருக்கும். இருந்து இல்லாத மாதிரி இருந்தா எப்படி இருக்கும். ஓவரா வந்து
அந்த மசாலாலாம் டாமினேட் பண்ணாம நல்லா அந்த வெஜ்ஜீஸோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி அவங்க சொன்னாங்க இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல வந்து டைஜஸ்ட் ஆயிடும் அப்படின்ட்டு. நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டிக்குவோம். இது வந்து வரகரிசியிலான தேங்காய் சாதம், இது வந்து சாமையிலான சாம்பார் சாதம், குதிரைவாளியில செஞ்ச முடக்கத்தான் ரசம் சாதம், இது வந்து வரகரிசியில பண்ண தயிர் சாதம். ஃபர்ஸ்ட் இந்த தேங்காய் சாதம், எனக்கு தேங்காய் சாதம்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுவுமே கீரை வடை தாங்க. வெளியில கீரை தெரியல அப்படின்றதுக்காக நமக்காக ஸ்பெஷலா அந்த கீரை வடை மறுபடியும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த ரைஸ் எல்லாம் குக் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். மில்லட்ல வந்து வெரைட்டி ரைஸ் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. நல்லா இருக்கும். வாயில போட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த வடையில இருந்த சோம்பு மணத்தோட நல்லா கிறிஸ்பியா இருக்கு வடை. தேங்காய் சாதத்தை கொஞ்சமா கொட்டிட்டேன், நல்லா இருக்கு. சாம்பார் சாதம், சாம்பார் சாதத்துல எனக்கு கத்திரிக்காய் வந்திருக்கு. கத்திரிக்காய் கேரட் எல்லாமே போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு. உங்ககிட்ட எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சப்பாத்தி குருமாவோட சொன்னேன் தெரியுமா, அந்த வெஜ்ஜீஸோட ஃபிளேவர் ஃபுல்லா இறங்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இந்த காய்கறியோட டேஸ்ட் தான் வருது. நல்லா இருக்கு. சாம்பார் சாதத்துல வந்து அந்த தக்காளியோட புளிப்பு எல்லாம் சேர்ந்து வருது. மெயினா வந்து அந்த கடலைப்பருப்புலாம் தாளிச்சு போட்டிருக்காங்களா, அதோட அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கே வந்து இன்னும் சாப்பிடணும்னு இன்ட்ரெஸ்ட் வருது. முடக்கத்தான் ரசம், நீங்க அப்பளத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சுப்போம். அப்படியே ரெகுலரா வர கொடுக்குற அப்பளம் கிடையாது, நல்லா உளுந்து நிறைய போட்ட வந்து அப்பளம். இவங்க ஒரு சின்ன சின்ன விஷயமே பார்த்து பண்றாங்க. மிளகோட காரம் தூக்கலா இருக்குங்க, அப்படியே உரைக்குது. எல்லாமே வந்து எனக்கு சட்டிலா இருந்தது. இதுல மட்டும் மிளகு காரம் நல்லா தெரியுது. இந்த குதிரைவாளி, சாமை, திணை, வரகு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து குணங்கள் வேற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா டேஸ்ட்டுமே வேறையா தான் இருக்கும். என்னாலேயே வந்து சட்டன் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இந்த 4 மில்லட்டையும் நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். தயிர் சாதத்துக்கு இங்க கொடுத்துருக்க இஞ்சி புளி ஊறுகாய், இஞ்சி வந்து நல்லா இஞ்சியும் புளியும் சேர்த்து அரைச்சிருக்காங்க. நிறைய எடுத்துட்டணும் ஊறுகாவை. இந்த தயிர் சாதத்துல இப்படி ஒரு டேஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அருமையான தயிர் சாதங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து சேர்ந்து அப்படியே தயிர் சாதம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல். தயிர் சாதத்துக்கு வந்து எப்படி ரைஸ் வந்து நல்லா குழைய வச்சிருப்பாங்க, அதே மாதிரி குழைய வச்சு தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இஞ்சி புளி துவையலுமே நல்லா இருக்கு. இஞ்சி புளி ஊறுகாவுமே நல்லா இருக்கு. அவங்க இஞ்சியும் புளி, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்காங்க. அருமையா இருக்குங்க. அடுத்தது வந்து நம்ம தூயமல்லி ரைஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெட் ரைஸ் ட்ரை பண்ணுவோம். இதுக்கு தூயமல்லி ரைஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த வெண்மையான கலருக்காக அப்படி சொல்றாங்களா, மல்லி வாசம்லாம் வராதான் இதுல. நான் வந்து பெரிய டவுட்டா அவங்க கிட்ட கேட்டேன், எதுக்கு நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு. சாம்பார் தானே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போய்ப்போம். நாட்டு காய்கள் போட்ட சாம்பார், முள்ளங்கி தெரியுது, அதே மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. பொரியல்லாம் வச்சுக்கோங்க. பக்கத்திலே இருக்கு கூட்டு, புடலங்காய் கூட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100% இல்லை 200% வந்து ஹெல்தியான வெர்ஷன் நான் எழுதி கொடுப்பேன். நல்லா தண்ணியா தான் இருந்துச்சு சாம்பார், ஆனா வந்து நல்ல ஒரு டேஸ்டியான சாம்பார். அந்த ரைஸ் கூட சாப்பிடும்போது இதுல வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியல. நம்ம வீட்டுல புழுங்கல் அரிசி எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரிதான் இருக்கு. பட் வந்து இது ஏன் தூயமல்லி ரைஸ் சொல்றாங்கன்னு தெரியல. இந்த வேற ரைஸ் வெரைட்டியா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வந்து இதுவும் ஒரு வகையான அரிசின்னு சொல்லுவாங்க. மில்லட் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வேற டேஸ்ட்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதோட ஸ்ட்ரக்சரே வேற மாதிரிதான் இருக்கும். வெங்காயம் எல்லாம் போட்டு இந்த பீட்ரூட் பொரியல் மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கும். எல்லாத்துலயுமே வந்து உன்னத்துல பச்சை மிளகாய் காரம் இருக்கு, இதுல வந்து பாத்தீங்கன்னா வரமிளகாயோட காரம் தாளிப்பு போட்டிருக்காங்க. எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரமும் உப்பு புளிப்பு இதெல்லாம் வந்து சட்டுலா இருக்கு. அதுதான் மெயினான விஷயம். இதுக்கு வந்து நம்ம கோலா உருண்டை வச்சு சாப்பிடணும். கோலா உருண்டை வந்து நல்ல ஒரு பெரிய சைஸா இருக்கு. இது சோயா கோலா உருண்டைன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சோயானா மீல் மேக்கர் இருக்கு இல்லைங்க, அதை தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெளியில கிறிஸ்பியா இருக்கு கோலா உருண்டை,
உள்ளர பார்த்தீங்கன்னா அந்த சோயா வந்து வேக வச்சு நல்லா மசிச்சிருக்காங்க. எனக்கு அந்த சோயாவோட டேஸ்ட் நல்லா வருது. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குதுங்க. எப்பவுமே கோலா உருண்டையில இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்காங்க. இது தனியா சாப்பிடவே அருமையா இருக்கு. இந்த ரெட் ரைஸ் தான். ரெட் ரைஸ்க்கு நான் வந்து வத்த குழம்பு வச்சிருக்கேன். கோவாக்காய் போட்ட வத்த குழம்புன்னு சொன்னாங்க. காரக்குழம்புக்கு கூட்டு தான். கூட வந்து அவங்க கொடுத்துருக்காங்கல்ல ஸ்பெஷல் கீரை வடை. இந்த கீரை வடை கூட்டு கொஞ்சம், இந்த கீரை வடை கொஞ்சம். ஏகப்பட்ட கீரை போட்டிருக்காங்கப்பா இதுல. வத்த குழம்பு இல்ல, கோவாக்காய் போட்ட காரக்குழம்பு. அந்த ரைஸ் கூட சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. நான் இந்த ரைஸ்க்கு வந்து இந்த டேஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரெட் ரைஸ் அப்படிங்கும் போது இது பாக்குறதுக்கு கேரளா ரைஸ் மாதிரி இருக்கு. ஆனா வந்து இது நம்ம தமிழ்நாடு ரைஸ் தானா. தமிழ்நாடுல கொடுக்குற அந்த பச்சை அரிசி சொல்லுவாங்கல்ல, பொன்னி அரிசி, ரெட் ரைஸ், சம்பா பொன்னி ரைஸாங்க, சாரி. அதே மாதிரி இந்த கோவாக்காய் காரக்குழம்புமே நல்ல ஒரு டேஸ்ட். நான் ஏன் வந்து இந்த ரைஸ் கூட சாப்பிட்டேன்னு தெரியல. பட் வந்து இந்த ரைஸ்க்கு இந்த காரக்குழம்பு சூப்பரா இருக்கு. கோவாக்காய் காரக்குழம்பு இவ்வளோ டேஸ்டா இருக்குன்றது இப்பதான் எனக்கு தெரியும். இந்த கீரை வடை இதுலயும் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல கீரை தான் இருக்கும். கடலை பருப்பு எவ்வளவு பங்கு இருக்கோ அவ்வளவு கீரை வச்சிருக்காங்க. இது சோம்பும் பொன்னாங்கண்ணி கீரை ரெண்டும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. நான் உள்ள உடைக்கிறேன் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கீரை தான் இருக்கும். பாத்தீங்களா, நான் கடலை மாவை விட கடலை மாவு ஒரு பங்குனா கீரை வந்து பாதி பங்கு. அவ்வளோ கீரை இருக்கு. கீரை வேணாம்னு சொல்லுவீங்க, ஆனா கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. டேஸ்ட் வந்து அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட பிடிச்சிரும். கொஞ்சோண்டு ரசம். இந்த ரைஸ்ல நான் வந்து ரசம் சாப்பிட்டே ஆகணும். இந்த முடக்கத்தான் ரசம்னு சொன்னாங்க. இந்த ரசமுமே ஒரு நாள் ஒரு ரசம் வைப்பாங்களாம். ஒரு நாள் தூதுவளை ரசம், ஒரு நாள் வெத்தலை ரசம், இப்படி மாத்தி மாத்தி வச்சிட்டு இருப்பாங்க. அதுல இந்த முடக்கத்தான் கீரை வந்து அந்த அளவுக்கு ஃப்ளேவர்லாம் எனக்கு தெரியல. அதான் டேஸ்ட் வந்து மாறலங்க ரசம். ஏன்னா உங்க மிளகு வந்து நிறைய போட்டிருக்காங்க. எல்லாத்துலயுமே வந்து அந்த புளிப்பு, காரம், உப்பு இது எல்லாமே பாத்தீங்கன்னா அளவா இருக்கு. இது வந்து நம்மளே இந்த இடத்துல வந்து மில்லட்ல எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தேடி வந்த இடம் தான் இது. ஸோ வந்து ப்ரமோஷன் கிடையாது. நான் தயிர் தான் சாப்பிட போறேன். மோரை வந்து குடிக்கலாம்னு இருக்கேன். பன்னீர் ஆல்ரெடி தயிர்லேருந்து தான் பன்னீர் வந்துச்சு, பால்லேருந்து தான் பன்னீர் வந்திருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சாப்பிடுவோம். இந்த ரெட் ரைஸ் கூட எல்லாமே வந்து பேர் ஆகுது. நான் சாப்பிட்ட வத்த குழம்பு, ரசம், தயிர் எல்லாமே சொல்றேன். எனக்கு தூயமல்லி ரைஸோட ரெட் ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் தூயமல்லி ரைஸும் பிடிச்சிருக்கு. பட் வந்து யூஸ்வல் ரைஸ் மாதிரி தான் டேஸ்ட் வருது. ஒரு ஸ்பெஷலா தெரியல, அதனால சொல்றேன். ஃபைனலா அவங்களோட மசாலா புதினா போட்டு அரைச்சிருக்காங்க. புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நல்ல ஒரு கலர் இருந்தது. இது நார்மல் மோர் கிடையாது அப்படின்னு நினைச்சேன். அதேதான், செம்மையா ஃபுல் ஆயிடுச்சுங்க வயிறு. திணை சக்கரை பொங்கல் வாயில போட்டோன்னே ஏலக்காவோட வாசனை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா சக்கரை பொங்கல் கொலன்னு பண்ணி அங்கங்க கடலை பருப்பு வந்து முழுசா இருக்கு. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அவங்க கொடுத்த சூப்லேருந்து அந்த பன்னீர், அப்பளோ பன்னீர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்பவுமே மில்லட்ஸ் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் வந்து இவங்க கிட்ட வந்தீங்கன்னா மில்லட்டை வந்து டேஸ்டியா சாப்பிடலாம். அப்படியே வகையா ரகமா இறக்கியிருக்காங்க. இந்த ஒரு ஃபுட்டை வந்து வரவேற்கலாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு டிஃப்ரெண்டான மீல் சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட். கண்டிப்பா இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பட் ட்ரை பண்ணாதவங்க இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.